ஜோதி அஸ்தமன வேளை அடைந்திடும் கதவு, அடையாவிட்டால் ஏற்படும் சிதைவு. கால பைரவன் காற்றாய் வருவான், ஞால முதல்வனின் கூற்றாய் வருவான். பாலன் அவனடி பணியாதார் உயிர் காலன் அடி சேருமே. என்னம்மா அலங்காரம் எல்லாம் அமர்க்கலமா இருக்கு, என்ன விசேஷம்? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மதுரையில இருந்து வராளேப்பா, நான் தான் சொன்னேனே. ஓஹோ, அதுக்குதான் இத்தனை அமர்க்கலமா? நல்ல பொண்ணுமா நீ. பரவாயில்லைக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா பால் காய்கறி எல்லாம் வாங்கிட்டியோ? அதுக்குதான் ஒரு இழிச்ச வாங்கி இந்த வீட்டுல இருக்கனே. என்னது இழிச்ச வாயினா? லலிதா லலிதா, நீ கவலையே படாத. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு.
ஒரு அண்ணா தன் தங்கைக்கு இது கூட செய்யலனா எப்படின்னு பாசமலர் சிவாஜி ஆட்டம் டயலாக் எல்லாம் பேசிட்டு இப்ப பல்ட்டி அடிக்கிற நீ. கால்ல போட்டுண்டியா? சித்தேஸ்வரா, நான் சொல்றது எதையும் காதல போட்டுக்கிறியோ இல்லையோ, அப்பப்ப எதையாவது கால்ல போட்டுக்கிறேன். ஆத்துடா பசு, இப்படி கவனம் இல்லாம நடந்துப்பாடா. சரி சரி, லலிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு வராடா. அவளுக்கு துணையா பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துடு. தலைக்கு மேல வேலை இருக்கு. நான் வரேமா. அப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கோயிலுக்கு வரலான்னு இருக்கேன். அவ அர்ச்சனை எல்லாம் பண்ண போறதா கூட சொன்னாப்பா. நம்ம கோயில் சுண்ண தண்ணீர் குடிக்கணுமா, ஆசிரமத்தை பாக்கணுமா, அருவிக்கெல்லாம் போகணும்னு கூட அவளுக்கு கொள்ள ஆசைப்பா. பேஷ அர்ச்சன்ட் வாயே. அவளுக்கும் அந்த சித்தேஸ்வரர் அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். ஆனா நம்ம சுவாமி சக்தியை பத்தி உனக்கு நல்லா தெரியும். கோயில் ஆச்சாரத்துக்கு ஒன்றும் பண்ணாம பார்த்துக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எதுவும் பண்ண மாட்டாப்பா. நம்ம சித்தேஸ்வரன் மேல அவளுக்கு நிறைய பக்தி உண்டு. அப்படி சொல்லிட்டு தான் உங்க அண்ணன் ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்தும் வந்தா. சுவாமி கோபத்துக்கு ஆளாகி உயிரை விட்டா. இவ அப்படிப்பட்டவா இல்லப்பா. கடவுள்லாம் உயிரை கொடுக்கணும், உயிரை எடுக்க கூடாது. அப்படி எடுத்தா கடவுள் கிடையாது. அது யார் சொன்னா? அவன் கொடுத்தா அவனே எடுத்துக்கிறான். உயிரை எடுக்கிற கடவுளை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்காம நன்னா கண்டத்துல போட்டு கற்பூர ஆரத்தி காட்டுறது கோழத்தனம். போதுடா, கடவுளையே எடை போடுற அளவுக்கு ஞானம் வந்துட்டதா நினைச்சுட்டு பேசுறியே, அத முதல்ல நிறுத்து. நான் என்ன சொல்ல வேண்டதை பத்தி கேளுங்க. எனக்கு ஞானம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி ஆரம்பிச்சு உங்க சண்டைங்க. வா, இந்த கோவிலை பத்தி பேசினாலே இப்படிதான் அது பெரிய வாக்குவாதமா ஆயிடுறது. அண்ணா, நீ சித்த வாயை மூடிட்டு இருக்கியா? அப்பா என்ன தப்பா சொல்லிட்டா? நான் மட்டும் தப்பா கேட்டேன் இப்போ. ஆமா ஆமா, நாத்திகம் பேசுற வாழ்க்கை அவ பேசுறதும் சரின்னு தான் தோணும். நீங்க கோவிலுக்கு போங்கப்பா, நான் அண்ணாவை பாத்துக்கிறேன். போங்கப்பா. பாட்டி, நீ என்ன பாத்துனது போதும். ஃப்ரெண்ட்ஸ் வரல, அவளை ஒழுங்கா கவனிச்சு அனுப்பு. ஏன்னா எனக்காவது நீ நாத்திகம் பேசுறதை விடக்கூடாதா? நான் நாத்திகன் யார் சொன்னா உனக்கு? பார், அர்த்தம் உள்ள சந்தேகத்தை கேட்டா நாத்திகன்னா கடவுள்னா அன்பே உருவானவர். அப்போ நம்ம சித்தேஸ்வரர் அப்படிப்பட்டவர் இல்லைங்கிறியா? நான் அப்படி சொல்லலையே. என் ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்த் இறந்தது கொஞ்சம் நிரந்தரா இருக்கு, அவ்வளவுதான். ஸ்ரீகாந்த் ரகசியமா கோயிலுக்குள்ள ஒளிஞ்சது மட்டும் ரொம்ப சரியா? அது திருட்டுத்தனம் இல்லையா? சுவாமியோட ஏகாந்தத்துக்கு பங்கம் இல்லையா? உண்மையை தெரிஞ்சுக்க கோயிலுக்குள்ள ஒளிஞ்சு தப்புல நான் நினைக்கிறேன். அது அவன் தொழில், ஜேர்னலிஸ்ட். எப்படி இந்த ஏகாத கேகாந்தெல்லாம் எனக்கு புரியல. ஆனா தப்புன்னு கல்வெட்டு சொல்ற. கல்வெட்டு, பெரிய கல்வெட்டு. அண்ணா, ஆத்திரப்படாத. அப்பா சொல்ற மாதிரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஞானம் கிடையாது. சுவாமியோட சக்தியை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எந்த வியாதி நம்ம சித்தேஸ்வரர் தீர்த்து வைக்கல? இங்க குஷ்டம் குணமாறுது, பைத்தியம் தெளிவாருது, இன்னும் என்னென்னவோ வியாதி எல்லாம் போதும். நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. அதுதானே நான் கடவுளுங்கிறது. பசுபதி, பசுபதி. சரி சரி வா, பஸ் வர நாழியாச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கேன்டி. அம்மா, வீடு எங்கடி இருக்கு? அதான் ஊரு, இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரம். யார் இது? அவரா? பசுபதி, எங்க அப்பாவோட அசிஸ்டன்ட். உனக்கு தான் சொல்லு. லலிதா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி. ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? பாவண்டி பசுபதி, வாயில்லாத ஊமை. ஊமையா? குட். அப்ப நீ என்ன பேசினாலும் திரும்ப பேச மாட்டாருன்னு சொல்லு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? சித்தர்பட்டிக்கு போறேன் சொன்ன உடனே என் பாட்டி நானும் கூட வருவேன்னு கிளம்பிட்டாங்க. அவங்கள சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பா போதும் போதும்னு ஆயிடுச்சு. உங்க வீட்ல இருந்து வரேன்னு சொன்னாங்க. எங்க வீட்ல என்ன அனுப்பவே மாட்டேன்ட்டாங்க. ஜூனி வகல்ல வேற இந்த ஊரை பத்தி வந்துருச்சா, ஆளாளுக்கு ஒரே புலம்பல். ஏய், எங்க அத்தை வரீங்களான்னு சும்மா விளையாட்டு கேட்டேன். அவங்க ஐயோ நான் வர மாட்டேன் சொல்லிட்டு உண்டியில போட மட்டும் காசு கொடுத்தாங்க. சித்தர்பட்டினா உடனே கணத்துல மாறி 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 போட்டுக்கிறாங்க. பாதி பக்தியில பாதி பயத்துல. என்ன சொல்றான் இவன்? இந்த சித்தர்பட்டி மாதிரி ஒரு ஊரை இந்த லோகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கிறான். பரவாயில்லடி, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான். மிஸ்டர் பசுபதி, லலிதாவை பிடிச்சிருக்கா? தர்ஷா, விளையாடாத.
பசுபதி எனக்கு அண்ணா மாதிரி. ஏய் லல்லி, சும்மா விளையாட்டு சின்ன கோச்சிக்கிறீங்க. உண்மையிலேயே உங்க ஊர் ரொம்ப அழகா இருக்குடி. சரி வா. போலாம் பசு. சீக்கிரம் வாங்கடி. இங்க இருந்து. வாங்க உள்ள வாங்க. அண்ணா இவெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். இவ பேர் தர்ஷா, அவ பேர் பிரியா, இவ பேர் அனுஷா. நேத்துல இருந்து உங்களுக்கு தான் வீடியோ அமக்கலப்படுறது. அப்படியா? இதெல்லாம் பாராட்டம் போல இருக்கு எனக்கு. இல்ல அண்ணன் தம்பி உறவு எல்லாமே இந்த காலத்துல ரயில் சேகமா போயிட்டு இருக்குச்சே, கூட படிச்சவங்கள ஞாபகம் வச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா கிரேட். இவாளெல்லாம் என்ன பக்கம் வந்தா நினைச்சியா? இவாள இங்க இழுத்துட்டு வந்ததே நம்ம ஊர் கோயிலும் அதுக்கு இப்ப கிடைச்சிருக்கிற விளம்பரமும் தான். எங்க ஊர் கோயில் பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கும், ஆனா அதுல ஆபத்தும் இருக்கும். ஐயோ அண்ணா, அவெல்லாம் ஏற்கனவே பயந்துட்டு இருக்கா. அப்புறம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். அனிஷா ஒரு சின்ன கம்பெனில ஸ்டெனோவா இருக்கா. தர்ஷா WW. WWனா வெயிட்டிங் ஃபார் வெட்டிங். சும்மா இரு. சரி, எல்லாரும் போயிட்டு முதல்ல குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஊரை சுத்தி பாருங்க. ஓகே. லலி, நான் கொஞ்சம் வைத்திய வீட்டுக்கு போயிட்டு வரேன். வாங்க. ஏடி லலிதா, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னம்மா WW டபுள் கேவா? அப்படின்னா கண்டதும் காதலான்னு இல்ல, ஆள் நல்லா வாட்ட சட்டமா இருந்தாரு, அதான் கேட்டேன். லலிதா, இவ எப்பவும் இப்படிதான். ஆள் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தா போதும், உடனே காதல் வந்துடும். ஏன் வரக்கூடாதா? வரலாமே, ஆனா கண்டதும் வருது காதல் இல்ல. அம்மா தாயே, கண்டது வர்றதுதான் காதல், இல்லைன்னா அது கல்யாணம். இதெல்லாம் புரிஞ்சுக்க உனக்கு வயசு பார்த்தாதுடி. இவ பெரிய பாட்டி வந்துட்டா. அங்க இருக்கு பார், அதுதான் ஆசிரமம். வைத்தியத்துக்குன்னா அங்கதான் வைத்தியம் பாக்குறாங்க. அங்க நிக்கிறானே குச்சியும் கைமா, அவன் தான் அந்தோணி முத்து. இந்த வைத்தியத்தை எல்லாம் அவன் தான் கட்டி மேய்க்கிறான். அப்படியா? அங்க பார் பாறையில காவிச்சுன்னு கட்டிக்கிட்டு. அவர் தான் ஊமச்சாமி. அப்படியா? பெரிய சித்தர். இந்த ஆசிரமத்துக்கே அவர் தான் மூலகர்த்தா. பரவாயில்லையே. அவர் தொட்டா தீராத வியாதியே கிடையாது தெரியுமா? ஆனா அவர் பேசுதான் இன்னும் யாருமே பார்த்தது இல்லடி. ஐயோ பாவம். வாங்கடி போலாம். லலிதாம்மா, இதெல்லாம் யாரு? நம்ம சிநேகிதிங்களா? ஆமா சின்ன சந்தோஷம். உள்ள கூட்டிட்டு போய் நல்லா சுத்தி காட்டு. இந்த கோவிலு கொத்தனாரங்க எல்லாம் கல்லு வச்சு கட்டினது இல்ல, சித்தரங்க எல்லாம் சேர்ந்து கட்டினது. இங்க இருக்கிற தெய்வம் நேர்லயே வந்து பேசும். நம்புறவங்களுக்கு என் சாமி நடராசன், நம்பாதவங்களுக்கு யமராசன். போதும் சின்ன ஏற்கனவே அவ பயந்துட்டு இருக்கா. சரி சரி பூ கொடுங்க. சொல்ல வேண்டியது நம்ம கடமை, அதான் சொன்னேன். இந்த கோவில்ல ஆம்பளைங்க சட்டை போடக்கூடாது, 6 மணிக்கு மேல யாரும் உள்ள இருக்க கூடாது. இருந்தா செத்து போனானே பத்திரிக்கைக்காரன் ஸ்ரீகாந்த், அவங்க கதிதான். வாங்கடி. ராஜாதிராஜாய பிரசன்ன சாகினே மனோ
गणाय धूमहे समेत माता महामायमध्यं रामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाय महाराजाय नमः विजयेश्वरस्वामिने नमः कर्पूरनीराञ्जनं दर्शयामि சித்தர்கள் கட்டின கோயில் சைவாதிக லிங்கமா இங்க எம்பெருமான் எழுந்தள்ளி இருக்கார். இது ஆசகலிங்கம். ஆசகலிங்கம்னா ரிஷிகளால உருவாக்கப்பட்டது. இதை தரிசிக்கிற வாழ்க்கை கோடி தபம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். என்னம்மா கோயில் என்னன்னா சுத்தி காட்டினியா? அருவிக்கு போனோம்ப்பா, ஊரெல்லாம் சுத்தி பார்த்தோம். இனிமே கோயிலை சுத்தி பார்க்க வேண்டியதுதான் பாக்கி. குழந்தைகளா, இது சாதாரண கோயில் இல்ல. பயபக்தியோடு வரவாளுக்கு கேட்கறதெல்லாம் தர கோயில். பகவானுடைய கருவியை அனுபவிச்சா தான் தெரியும். அவருடைய கடாட்சம் பரிபூர்ணமா அவங்களுக்கு கிடைக்கட்டும். கூட்டிட்டு போமா? மணி வணக்கம். வணக்கங்க. நன்றி மணி. கிருஷா, இது சாதாரண கொடிமரம் இல்ல தெரியுமா? இதோட உச்சியில ஒரு மரகத லிங்கம் இருந்ததாம். ஏய், எங்க இருந்துச்சு? ஒண்ணுமே தெரியல. அங்க வா காட்டுறேன். அங்கதாண்டி இருந்தது. அந்த மரகத லிங்கத்தை திருட வந்த 2 பேர் தான் காலபைரவர் கோவத்தால செத்து போன மொதல் ஆட்களாம். அதுக்கப்புறம் அது நிறைய பேர் திருட வந்தாலாம், முடியலையாம். அப்புறம் சித்தர்களே வந்து எடுத்துன்னு போயிட்டதா ஐதீகம். இங்க பாருங்கடி, இதெல்லாம் தான் சித்தர்களோட கல்வெட்டு. இந்த கோயில் ஆச்சாரம் அத்தனையும் இதுலதான் விளக்கி வச்சிருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா? ஆமா, இங்க கொஞ்சம் இருக்கு, அந்த பிரகாரத்துல கொஞ்சம் இருக்கு, அப்புறம் சொன்ன கிணத்துக்கிட்ட கொஞ்சம் இருக்கு. சொன்னேன்னு சொல்றேன், எங்கடி இருக்குது? வா காட்டுறேன். வாங்கடி. இதாண்டி நான் சொன்ன கிணறு. ரொம்ப அபூர்வமானது. இந்த தண்ணியில ஒரு மண்டலம் குளிச்சா போதும், தீராத பைத்தியம்லாம் தீர்ந்து போயிடும். அதான் இந்த பைத்தியங்கள் எல்லாம் ஆசிரமத்துல இருந்து கூட்டு வந்து குளிப்பாட்டி கூட்டிட்டு போறாங்க. அது ஏன் சொரக்குடவையில தண்ணி எடுத்து ஊத்துறாங்க? அது இந்த தண்ணியில உலோகம் எதுவும் படக்கூடாதான். அப்படி பட்டுருத்துனா கெட்டு போயிடும்னு கல்வெட்டு சொல்றது. எங்கடி இருக்கு அந்த கல்வெட்டு? தோ இங்கதான். அற்புத கற்பகம் இந்த அருஞ்சுனை, வெண்கலம் மண்கலம் இதன் எதிர்வினை, காற்றடைத்த பையாம் மானுட உடலும் கூட ஊற்றெடுக்கும் இதில் படலாகாதே. Out. அர்ஷா, வா போலாம். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, கோயில மூட போறா. இனிமே இங்க இருக்க கூடாது. வா போலாம். ஆதர்ஷா, அனுஷா, பிரியா வாங்க.
என்னங்க ஐயோ நம்ம கற்பகத்தை காணுமே உள்ள மாட்டிட்டா போறீங்க கோவிலுக்குள்ள. ஐயோ என்னடி சொல்ற? நல்லா பாருடி. என்னமா சொல்ற நீ? இப்படியா மெத்தனமா இருக்கிறது? கூட்ட கதவை திறக்கப்படாதேம்மா. நன்னாரு மாமா கொஞ்சம் கதவை திறங்கோல. ஒரு நொடி கூட திறக்கப்படாதேம்மா. அங்கிள் குழந்தை பாவம் அங்கிள் கதவு திறந்து விடுங்க அங்கிள் ப்ளீஸ். குழந்தை நோக்கி இந்த கோயிலை பத்தி தெரியாது. காலபைரவ சுவாமிக்கு ஆச்சாரம் தான் பெருசு. யாருக்காக திறந்தோங்கிறது முக்கியம் இல்லம்மா. குழந்தை உள்ள இருக்கிற கதவை மூடுறது தப்பு. ப்ளீஸ் அங்கிள் கதவை திறங்கோ. ஐயோ செஞ்சேஸ்வரா என்ன ஏன் இப்படி சோதிக்கிறேன்? பசுபதி போ வேண்டாம். பசுபதி பசுபதி வந்துடுறா. வந்துடுறா. அண்ணா அப்பா கதவு மூடிட்டார். ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சது குழந்தை உள்ள மாட்டின்னு இருக்காங்க. பசுபதி கதவு திறந்து உள்ள போனானா ஆனா குழந்தை இந்த பக்கமா வெளியே வந்துருக்கு. உள்ள போன பசுபதி தான் என்ன ஆனான்னு தெரியலண்ணா. இங்க நின்றுடா இப்படி உள்ள போய் பார்க்க வேண்டியதானே? பசு பதி ஜோதி அஸ்தமன வேளை அடைந்திடும் கதவு அடையாவிட்டால் ஏற்படும் சிதைவு காலபைரவன் காற்றாய் வருவான் ஞால முதல்வனின் கூற்றாய் வருவான் பாலன் அவனடி பணியாதார் உயிர் காலன் அடி சேருமே.